கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். சுடலை பாபாவும் 200 திருடர்களும் அண்டாக்கா கசம் அபூகா குகும் திறந்திடு சீசேவ். அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல அண்டாகா கசம் மந்திரத்தை சொன்னதும் புதையல் நிறைஞ்ச ஒரு குகை திறக்கும். அந்த குகைக்குள்ள அலிபாபா நுழைஞ்சு மக்கள் கிட்ட இருந்து திருடர்கள் கொள்ளையடிச்சு வச்சிருந்த தங்கம், வைரம், நவரத்தின கற்களை தாறுமாறா அள்ளுவார். தமிழ்நாட்டிலையும் இப்ப ஒரு அலிபாபா திருடர்கள் கதை நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடுங்கிறது ஒரு புதையல் குகை. இங்க சுடலை பாபா தான் அலிபாபா. 1001 அரபு இரவுகள் கதையில வர்ற அலிபாபா நல்லவர். அவர் குகையில இருந்து அள்ளுன பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனா சுடலை பாபாவோ தமிழ்நாடுங்கிற புதையல நாளுக்கு நாள் அவரோட கூட்டத்தோட சேர்ந்து சூப்பரா கொள்ளையடிச்சிட்டு இருக்கார். ஒரிஜினல் அலிபாபா கதையில வர்ற அபு ஹுசைன் தலைமையிலான 40 திருடர்களும் அலிபாபாவுக்கு எதிரிங்க. ஆனா இங்கேயோ திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள்னு 200க்கும் மேற்பட்ட திருடர்கள் சுடலை பாபா தலைமையில தமிழ்நாட்டோட செல்வத்தை சூறையாடிட்டு இருக்காங்க. இதுதான் சுடலை பாபாவும் 200 திருடர்களுங்கிற கதையோட சுருக்கம். சுடலை பாபாவும் அவரோட கூட்டமும் நடத்துற திருட்டு திருவிளையாடல்கள் என்னென்ன, எந்தெந்த வகையில சுடலை பாபா கூட்டம் தமிழகத்தை சுரண்டுது, சூறையாடுது. திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இத பத்தி விரிவா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்.